ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு செய்யலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பச்சரிசியை வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 முறை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வந்து ஊற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஊறணும். ஸோ இது நல்லா தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இது ஊற விடுற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த வெள்ளைப்பாகு இதெல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லத்தை வந்து நம்ம பாகு பதம் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ வெல்லத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி காசினா மட்டுமே போதும். ஸோ வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வெள்ளை தண்ணியும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே 3 ஹவர்ஸ் கழித்து வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட அரிசி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவென தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்குது. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு சின்ன வாழைப்பழமாக தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெல்லத்தோட தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். நல்ல ஒரு திக்கு பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாயிடும். எண்ணெயில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல திக்காக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கடாயில் வந்து நான் ஆயில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்பம் மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை அப்பம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு பாருங்கள், தானாகவே அது மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. தானாக இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பி வரும். நல்லா பூரி மாதிரி உப்பி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம திருப்பி போட்டு நல்லாவே வந்து குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற மாவில் வந்து அப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் நிறைய கார்த்திகை தீபம் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு அகல் விளக்கு தேவைன்னா அதோட லிங்க்கை வந்து டேக் பண்ண, தேவைப்பட்டால் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.